அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சையதினா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே உரியது. சாந்தி சமாதானம் நபிமார்கள் மீதும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நன்றி என்ற தலைப்பிலே நாம் சில கருத்துக்களை இங்கே இன்று உரையாடவிருக்கிறோம். நன்றி உள்ளவர்களை எவரும் மறப்பதில்லை, நன்றி கொண்டவர்களை யாரும் மதிப்பதில்லை. நன்றி உள்ளவர்களை யாரும் மறப்பதில்லை, நன்றி கொண்டவர்களை யாரும் மதிப்பதில்லை. ஆக நன்றி என்பது ஒரு உயர்ந்த பண்பாகும். நன்றி உள்ளவர்களை எல்லோரும் விரும்புவார்கள், அவர்களோடு உறவுகளை வைத்துக்கொள்ள விரும்புவார்கள். இதற்கு மாறாக நன்றி கொள்பவர்கள் சுயநலவாதிகளாக இருப்பார்கள். அவர்கள் தங்களுக்கு வர வேண்டியதை பற்றி மட்டுமே கவலைப்படுவார்கள். என் வீட்டிற்கு வந்தால் என்ன கொண்டு வருவாய், உன் வீட்டிற்கு வந்தால் என்ன தருவாய், என் வீட்டிற்கு வந்தால் என்ன கொண்டு வருவாய், உன் வீட்டிற்கு வந்தால் என்ன தருவாய் என்று பேசுபவர்கள் தான் அவர்கள். ஆகவே அவர்கள் தங்களை ஏற்றிவிட்டவரை எட்டி உதைத்து விடுவார்கள். ஏறி வந்த ஏணியை அவர்கள் எட்டி உதைப்பவர்கள். பிள்ளைகள் பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பாருங்கள். பேணி வளர்த்த பெற்றோர்களை கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் கொடுமைப்படுத்துவது, அவர்களை சரியாக பராமரிக்காமல் இருப்பது, அவரிடத்திலே கடிந்து பேசுவது, இறுதியாக முதியோர் இல்லத்திலே கொண்டு அவர்களை சேர்க்கின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். ஆக எவ்வளவு நன்றி கெட்டத்தனமாக இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இது மோசமான ஒரு பண்பாக நாம் எண்ண வேண்டும். இது ஒரு லேசான ஒரு விஷயம் அல்ல. ஆகவே இந்த நன்றி என்று சொல்லுகிற போது ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றன. இறைவனும் நமக்கு பல உதவிகளை செய்திருக்கிறான், மனிதர்களும் பல உதவிகளை செய்திருக்கிறார்கள். ஆக நாம் இருவருக்குமே நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் பல பேர் இந்த நன்றியை விஷயத்திலே என்ன நினைக்கிறார்கள், இதில் என்ன நன்றி சொல்ல வேண்டியிருக்கு, எனக்கு வர வேண்டியது எனக்கு வந்தது, டேக் இட் ஃபார் கிராண்டட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, என்ன செய்ய வேண்டும், எனக்கு வர வேண்டியது எனக்கு வந்தது, இவர் என்ன பெருசாக என்ன செய்து விட்டார் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இவர்கள் செய்த உதவிக்கு யாராவது நன்றி செலுத்தாவிட்டால் இவர்கள் கோபப்படுவார்கள். ஆகவே இது ஒரு மோசமான ஒரு பண்பு. முதலாவதாக இறைவனுக்கு செலுத்த நன்றியை பற்றி முதலாவதாக பார்ப்போம். ஷுக்ருல்லாஹ். ஷுக்குர் என்றால் நன்றி, புகழ்தல், பாராட்டுதல் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய வார்த்தை தான் ஷுக்குர் என்பது. உள்ளத்தில் நன்றி இருக்க வேண்டும், அதை உதட்டால் வெளிப்படுத்த வேண்டும், செயல்களிலும் அதனை வெளிப்படுத்த வேண்டும். மூணுமே இருக்கணும். எங்கள் உள்ளத்தில் இருக்கு, சொல்லு, வாயால் சொல்லு, நான் நன்றி உனக்கு, ஐ தேங்க்யூ சொல்லு, வாயால் சொல்லு. அதை சொன்னால் மட்டும் போதாது, செயல்களிலும் அதை வெளிப்படுத்த வேண்டும். ஆக இஸ்லாத்திலே இது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், இதற்கு எதிர்ச்சொல் என்ன, ஷுக்ருக்கு எதிர்ச்சொல் என்ன? ஷுக்ருக்கு எதிர்ச்சொல் குஃபுர். நன்றி கொள்ளுதலுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற பேர் குஃபுர். பொது குருனி அது குறுக்கும் ஒஷ்குருலி லா தக்ஃபுரூன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எனக்கு நினைவு கூறுங்கள், எனக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி கொள்ளாதீர்கள். ஆக குஃபுர் என்ற வார்த்தையை நன்றி கொள்ளுதல் என்ற பொருளில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த அவ்வளோ மோசமான ஒரு பண்பாக இது கருதப்படுகிறது. ஆக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற விஷயத்தை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், வஇன் தஅுது நிஅமத்தல்லாஹி வலா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிடுவீர்களாயின் அவற்றை உங்களால் வரையறை செய்யவே முடியாது என்று இறைவன் சொல்கிறான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவதைப் போல, மரங்களெல்லாம் எழுதுகோலாக மாறிவிட்டாலும், கடலில் மையாக மாறிவிட்டாலும், 7 கடல்களும் மையாக மாறிவிட்டாலும் அல்லாஹ்வுடைய வாக்குகள் எழுதி தீராது என்று சொல்கிறார். ஆக அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு உதவிகளை செய்திருக்கிறான். அவற்றை கணக்கிட முடியாது. என்றாலும் சிலவற்றை நாம் இந்த உரையிலே பார்க்கலாம். முதலாவதாக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய முதல் காரணம், உன்னை மனுஷனாக பிறக்க வைத்தது. அது பெரிய நன்றி. அரிது அரிது மனிதராய் பிறத்தல் அரிது என்று சொல்வார்கள் இல்லையா? நம்மை ஒரு கால்நடையாக, ஒரு தாவரமாக, புல் பூண்டாக, கல்லாக இல்லையா படைக்காமல் நம்மை மனிதனாக பிறக்க வைத்தானே, அதற்கு முதலாக நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும்.
படைப்புகளிலே சிறந்த படைப்பு, அஷ்ரஃபில் மஹ்லூகாத், படைப்புகளிலே சிறந்த படைப்பு மனித படைப்பு, கண்ணியம் வாய்ந்த படைப்பு. வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், அல்லாஹ் சொல்கிறான், நாம் ஆதத்துடைய சந்ததியை கண்ணியப்படுத்தியிருக்கோம் என்று சொல்கிறான். லகத் ஹலக்கல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நாம் உங்களை சிறந்த அமைப்பில் படைத்தோம் என்று சொல்கிறான். எனது ஆவியை உங்களுக்குள் ஊதி படைத்தேன் என்று சொல்கிறான். ஆக இதெல்லாம் இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய சிறப்புகள். அற்றோடு இறைவன் சொல்கிறான், உங்களுக்கு செவிப்புலனை தந்தேன், பார்வை புலனை தந்தேன், சிந்திக்கின்ற ஆற்றலை தந்தேன், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. அல்லக்கும் தஷ்குரூன், சும்மா மட்டும் உங்களை மனுஷனாக படைக்கலை. இந்த செவிப்புலன், பார்வை புலன், சிந்திக்கும் புலன் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். கண்ணை விட சிறந்த கேமரா உலகத்தில் உண்டா? கிடையாது. கண்ணை விட சிறந்த கேமரா உலகத்தில் கிடையாது. அவ்வளோ துல்லியமாக எந்த கேமராவும் செயல்படாது. மூளையை விட சிறந்த கம்ப்யூட்டர் உண்டா உலகத்தில்? இல்லையா? கம்ப்யூட்டர் என்ன செய்யும்? நாம் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சில முடிவுகளை சொல்லுமே தவிர கம்ப்யூட்டர் சுயமாக சிந்திக்காது. ஆக இவ்வளவு நுண்ணியம் வாய்ந்த உறுப்புகளை எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அவைகள் எவ்வளவு செம்மையாக இயங்குகின்றன என்று பாருங்கள். இதயம் எப்படி செம்மையாக இயங்குகிறது, மூளை எப்படி செம்மையாக இயங்குகிறது, இவையெல்லாம் மிக பெரும் அருட்கொடைகள். ஆண் பெண் விகிதாச்சாரத்தை பாருங்கள், அதிலேயே இறைவனுடைய அருட்கொடை புரியும். அல்லாஹ் தஆலா ஆண்கள் 1000னா பெண்கள் 1000, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, அவ்வளோதான். இது யாரும் நாம் மனிதன் தலையிட்டு செய்யலை, இறைவனாக செஞ்சது. மனிதன் குறுக்கிடாமல் இருந்தால், கருக்கொலை சிசுக்கொலை இவற்றை செய்யாமல் இருந்தால் இந்த விகிதாச்சாரம் எப்படி இருக்கும்? 1000க்கு 1000 இருக்கும். இதில் மனுஷன் இப்போ குறுக்கிட்டுருக்கான். குறுக்கிட்டு இந்தியாவிலே இப்போது 1000 ஆண்களுக்கு 914 பெண்கள் என்று ஆகிவிட்டது. அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இதனால் விளைவு என்ன? பெண்கள் தட்டுப்பாடு. ஹரியானா, பஞ்சாப் போன்ற இடங்கள்லாம் பெண்களுக்கு தட்டுப்பாடு. அங்கே 850, ஆண்கள் 1000 என்றால் பெண்கள் 850. பெண்களுக்கு தட்டுப்பாடு, மனைவி கிடைப்பதில்லை. ஒரு பெண்ணை பல பேர் மணக்கிறார்கள், பெண்களை கடத்தி கொண்டு வருகிறார்கள், பாலியல் தொழிலை ஈடுபடுத்துகிறார்கள். இதெல்லாம் இந்த மனுஷன் குறுக்கிட்டதனால் ஏற்பட்ட விளைவுகள். ஆக இங்கே அல்லாஹ்வுடைய அருளை புரிந்து கொள்ள எவ்வளவு துல்லியமாக ஆணும் பெண்ணுடைய எண்ணிக்கையை வைத்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ரெண்டாவது, இறைவன் உங்களுக்கு நேரிய வழியே அருளியிருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நாம் உங்களுக்கு இறைவனிடமிருந்து ஒரு அறிவுரை மவைலாத் வந்திருக்கிறது. அது உங்களுடைய இதயங்களுக்குடைய நோய்களுக்கு அது மருந்தாக இருக்கிறது. ஷிஃபாவுல் லிமாஃபி சுதூர், அது ஹுதன் வ ரஹ்மா, அது வழிகாட்டியாகவும் அது ரஹமத்தாகவும் உங்களுக்கு இருக்கிறது. ஆக அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். உலகத்தில் எதுவும் இல்லாமல் இருக்கலாம், வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்க முடியாது. வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்க முடியாது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆன் இருக்கிறதே, ஹுவ ஹைரும் மிம்மா இஜ்மாவுன், நீங்கள் சேகரித்து வைத்திருக்கிற பொருள்களெல்லாம் மிக மேலானது இந்த குர்ஆன் என்று சொல்கிறார். ஆகவே வழிகாட்டுதல் உங்களுக்கு கொடுத்தானே, அதற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க. இந்த வழிகாட்டுதல்னு ஒன்று இல்லைன்னா இல்லைனால் மனிதன் எப்படி இருப்பார் என்பதை பார்க்க வேண்டும். வழிகாட்டுதல் இல்லாத ஒரு சமுதாயம் எவ்வளோ அலங்கோலமாக இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இது ஒரு பெரிய நேமத். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், நான் உங்களை வழிகாட்டு வழங்கியிருக்கிறேன், இம்மா ஷாக்கிரன் ஒ இம்மா கஃபூரா, நீ நன்றி செலுத்தலாம், நன்றி கொள்ளலாம், உன் இஷ்டப்பா. நன்றி செலுத்தலாம், நன்றி கொள்ளலாம். இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கேன் என்று இறைவன் சொல்லுகிறார். அடுத்தபடியாக இறை தூதர்களை அனுப்பியது, அதுக்காக நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். வெறும் போதனைகளை மட்டும் தரவில்லை, அந்த போதனைகளின்படி வாழ்ந்து காட்டிய ஒரு முன்மாதிரியை தந்திருக்கிறான். இன்றைக்கி உலகத்தில் பல தத்துவங்கள் இருக்கின்றன, புஸ்தகமாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, அவ்வளோதான். அதெல்லாம் ஆராய்ச்சி நூல்களில் இருக்குது, லைப்ரரியில் இருக்குது. அதன்படி வாழ்ந்த ஒரு தலைவன் இல்லை, அதன்படி வாழ்ந்த ஒரு சமுதாயம் இல்லை. நமக்கு இவ்வளோ மார்க்க லேசாக போச்சுன்னா என்ன காரணம்? நபிகள் நாயகம் அதன்படி வாழ்ந்து காட்டிவிட்டு போய்விட்டார்கள். அதனுடைய விளைவாக நாம் இன்றைக்கு மிக எளிமையாக இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நான் நபிமார்களை அனுப்பியதும் என்னுடைய நேமத் என்று இறைவன் சொல்லுகின்றான். அடுத்தபடியாக இறைவன் நமக்கு அளித்திருக்கின்ற அருட்கொடை வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரங்கள், மீன்ஸ் ஆஃப் லிவ்லிஹுட், உணவு, உறைவிடம்,
உடை, நீர், வாகனம் எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது. நம்மளும் தயாரித்தோம். விஞ்ஞானத்தில் படிக்கிறோம், ஆட்டம் neither be created nor be destroyed. ஆக ஒரு அணுவை கூட நம்மால் படைக்க முடியாது. இறைவன் இத்தனையும் படைத்து நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறான். ஆகவே அல்லாஹ் சொல்கிறான், பூமி, உயிரற்ற பூமி அதற்கு ஒரு சான்றாகும். நாம் அதற்கு உயிர் கொடுத்து அதிலிருந்து தானியத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். இவை அனைத்தும் நீங்கள் உருவாக்கவில்லை, இறைவன் உருவாக்கி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பருகுகின்ற நீரை நீங்கள் குறித்து எப்போது நீங்கள் கண்டிருந்து பார்த்திருக்கின்றீர்களா? மேகத்திலிருந்து இதனை நீங்கள் பொழியச் செய்தீர்களா, நாம் அதனை பொழியச் செய்தோமா? இறைவன் கேட்கிறான். இந்த நீரை ஓர்ப்பு நீராக, உப்பு நீராக மாற்றியிருந்தால் என்னவாகிருக்கும்? இந்த தண்ணீர் கிணறுக்கு வெளியே வராமல் உள்ளே போயிருந்தால் என்னவாகிருக்கும்? இறைவன் கேட்கிறான். ஆக இதெல்லாம் நமக்கு சாதாரணமாக தெரியுது. வரலாற்றில் ஒரு சம்பவம், ஹாரூன் ரஷீத் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர், அவருடைய ஆலோசகர் இப்னு சம்மாத் என்பவர். ஹாரூன் ரஷீத் ஒரு தடவை கேட்டார், எனக்கு ஏதாவது ஒரு அறிவுரை கூறுங்கள் என்று கேட்டார். அப்போ அந்த இப்னு சம்மாத் ஒரு கோவளையை கையில் எடுத்துக்கொண்டார். இந்த கோவளை நீர் உமக்கு கிடைக்காவிட்டால் நீர் என்ன செய்வீர் என்று கேட்டார் ஹாரூன் ரஷீத். இந்த கோவளை நீர் உமக்கு கிடைக்காவிட்டால் நீர் என்ன செய்வீர்? அப்போது ஹாரூன் ரஷீத் சொன்னார், என்னுடைய ராஜ்யத்தில் பாதியை நான் கொடுத்து விடுவேன், என்னுடைய ஆட்சியில் பாதியை கொடுத்து விடுவேன். மீண்டும் கேட்டார், உள்ளே போன இந்த தண்ணீர் சிறுநீராக வெளியேறாவிட்டால் நீர் என்ன செய்வீர் என்று கேட்டார். யார்? இப்னு சம்மாத். அப்போது ஹாரூன் ரஷீத் சொன்னார், மீதி இருக்கிறதையும் நான் கொடுத்து விடுவேன், மீதியும் கொடுத்து விடுவேன். இல்லையா? எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் தண்ணீர் கிடைக்காம என்ன செய்ய முடியும் இந்த உலகத்தில்? ஆக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது எவ்வளோ பெரிய ரஹமத், இந்த கடல் தண்ணீர் என்பது எவ்வளோ பெரிய ரஹமத் நமக்கு தெரியல. இன்றைக்கு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க, அடுத்த வேர்ல்டு வார், உலக மகா யுத்தம் தண்ணீருக்காகத்தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆக இன்றைக்கு இந்த தண்ணீர் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ப்ரீஷியஸ் திங் என்பது நமக்கு தெரியலை. ஆக அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்கிறான், கால்நடைகள் பயணம் செய்வதற்காக உங்களுக்கு தோல், முடி இவற்றை தருவதற்காக கால்நடைகளை நாம் அறிவிக்கிறோம். சூரியனையும் சந்திரனையும் நாம் உங்களுக்கு அருளிருக்கிறோம். அதையும் கூட பாருங்கள், சூரியனை எவ்வளோ தூரத்தில் வைக்கணுமோ அல்லாஹ் அவ்வளோ தூரத்தில் வச்சுருக்கான். அப்போ தான் நமக்கு இதமான ஒரு வெப்பம் நமக்கு கிடைக்கிறது. இல்லையா? அருகில் இருந்தால் என்னவாக இருக்கும்? மிக அதிகமான வெப்பம் மனிதனால் வாழ முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், நிழல் ஒரு அருட்கொடை. நிழலை நாம் சுருட்டுகிறோம், நாம் விரிக்கிறோம். நிழல் நிரந்தரமாக இருந்துன்னு வைங்க, என்ன ஆகும்? வெளிச்சமே இருக்காது. நிழலே இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? அதுவும் பிரச்சனை. ஆக நிழலை நாம் விரிக்கிறோம், அவன் நாடினால் அவற்றை சுருக்குகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். கப்பல்களை நாம் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். எல்லாவற்றையும் ஜோடி ஜோடியாக நாம் படைத்திருக்கிறோம். அல்லாஹ் அதை அருட்கொடையாக சொல்கிறான். எல்லா வகையான ஜோடிகளையும் நாம் படைத்திருக்கிறோம். பூமியில் முளைக்கக்கூடியவையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியாத இனத்தில் இருந்தாலும் சரி. உங்களுக்கு தெரியாத இனம், எலக்ட்ரிசிட்டியில் பாசிட்டிவ் நெகட்டிவ், குரோமோசோமில் எக்ஸ் ஒய், ஆசிட் ஆல்கலி, புரோட்டான் நியூட்ரான், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக எல்லாமே நாம் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறோம் என்று சொல்கிறான். பூமி சாய்ந்து விடாதிருக்க மலைகளை நாம் படைத்திருக்கிறோம். பூமியில் வழிகாட்டும் அடையாளங்களை நாம் படைத்திருக்கிறோம். இவையெல்லாம் மனிதனுக்கு தேவையான பல்வேறு வகையான அருட்கொடைகள். அடுத்தபடியாக சொல்கிறான், தன்னுடைய அருட்கொடையாக துன்பங்களை நீக்கியவன் யார்? நீங்கள் துயரங்களுக்கு ஆளாகும் போது, இறைஞ்சும் போது அவனுடைய இறைஞ்சுதலை கேட்டு அதற்கு பதிலளிப்பவன் யார்? உங்கள் துயரங்களை களைபவன் யார் என்று அல்லாஹ் கேட்க. உங்களுடைய கஷ்டங்களை நீக்குபவன் யார்? அவன்தான் அல் முஜீப், பதிலளிப்பவன். அவன்தான் அல் ஃபத்தாஹ், வெற்றி அளிப்பவன். இப்போ நீங்கள் கேட்கலாம், கஷ்டத்தை அல்லாஹ் எங்கே நீக்கினா? நாங்கள் கஷ்டப்பட்டோம், உழைச்சோம், கஷ்டம் போச்சு, அல்லாஹ் எங்கே வர்றாருங்க? ஆனால் அது உழைக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு தந்தது யார்? அந்த அறிவை உங்களுக்கு தந்தது யார்? இறைவன் தான் தந்தான். உங்களுக்கு உதவ வேண்டும் என்று சில பேருடைய உள்ளத்திலே போட்டான் இறைவன். நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, உங்கள் வியாபாரம் நடக்கணும்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய உள்ளத்தில் உங்கள் கடையில் ஒன்று வாங்கணும் எண்ணத்தை போடுகிறான். உங்களுக்கு வியாபாரம் நடக்கிறது. ஒரு பக்கம் திறமையாக வியாபாரம் செய்திருக்கிற ஆற்றலை உங்களுக்கு இறைவன் தருகிறான், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உங்கள் கடை விருத்திட வேண்டும் என்று இறைவன் நாடினால் சிலருடைய உள்ளத்திலே போடுகிறான். பல பேர் திறமையாக செய்கிறாங்க, எல்லாரும் வெற்றி பெற்றார்களா? திறமையாக செய்கின்ற எல்லா வியாபாரிகளும் வெற்றி பெற்றுவிட்டார்களா? யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக பாவங்களை அவன் மன்னிக்கிறான். இது இறைவனுடைய அருட்கொடை. அல் கஃபூர், அவன் மன்னிப்பவன். அல் அஃபூ,
அல் அஃபு என்றால் பாவங்களை மாய்ப்பவன், பாவங்களை அழிப்பவன். ஹி டெசிமேட்ஸ். மன்னிப்பது வேறு, அதுக்கு இன்னொருபடி மேலே போய் பாவங்களை மாய்ப்பவன். ஒஃபூர் ரஹீமாக இருக்கிறான். இந்த பாவங்கள் எப்படி மாய்க்கப்படுகின்றன? ஒன்று, நீங்கள் செய்கின்ற தௌபாவின் மூலமாக அல்லாஹ்வோட தௌபா செய்வது, பாதிக்கப்பட்ட மன்னத்திலே மன்னிப்பு கோருவது, இதன் மூலமாக சில பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இன்னும் சில பாவங்கள் ஷஃபாத் என்று சொல்லக்கூடிய பரிந்துரை மூலமாக. இந்த பரிந்துரையை யாரெல்லாம் செய்வா? அல்லாஹ்வோட அனுமதி பெற்றவர்கள் எல்லோரும் செய்வார்கள். மனிதர்கள் செய்வார்கள், மலக்குகள் செய்வார்கள், குர்ஆன் செய்யும், நோன்பு செய்யும், இவையெல்லாம் உங்களுக்காக பரிந்துரை செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக ரசூலுல்லாஹ் அவர்கள் ஷஃபாத் செய்வார்கள். பெருமானார் சொல்கிறார்கள், சோனவாசிகள் போய்கொண்டே இருப்பார்கள், இன்னும் சில பேர் நரகத்திலே எஞ்சியிருப்பார்கள். அப்போது நான் அல்லாஹ்விடத்திலே முன்னாலே சுஜூதிலே விழுந்து, இவர்களை நரகத்திலிருந்து விடுவிப்பாயாக என்று நான் கேட்பேன். அல்லாஹ் சொல்வான், என்னுடைய முஹம்மத், என்னுடைய தோழர் பரிந்துரைக்கின்ற போது நான் மன்னிக்க மாட்டேனா என்று இறைவன் கேட்பான். அப்படி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இன்னொரு வகை இருக்குது. நாம் ஏற்கனவே சொன்னோம், மனிதன் செய்த பாவத்தை மனிதன் மன்னிக்காத வரையில் இறைவன் மன்னிக்க மாட்டான். சொர்க்கத்தில் என்ன நடக்குமா? மறுவுலகத்தில் சில மனிதர்கள் சொல்லுவாங்களாம், நான் மன்னிக்க மாட்டேன், இவன் பண்ண அநியாயத்தை நான் மன்னிக்க மாட்டேன், இவன் நரகத்துக்கு தான் போனவன், அவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கான் இவன் என்று சொல்லுகின்ற போது அல்லாஹ் சொல்ல, அதையும் மன்னிப்பதற்கு இறைவன் ஏற்பாடு செய்வானாம். யார் அந்த பாதிப்புக்குள்ளானோ அவனை கூப்பிட்டு, இந்த கோட்டையை பார், இது உனக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன், நீ இவனை மன்னித்தால் இந்த சோனத்திலே இந்த கோட்டையில் உன்னை நான் நுழையச் செய்வேன் என்று இறைவன் சொல்லுவான் என்றும் நான் பார்க்கிறோம். ஆக இவையெல்லாம் இறைவன் செய்த அருட்கொடைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோக இறைவன் சொல்லுகிறான், உங்களுடைய உள்ளத்திலே அன்பை விதைத்திருக்கிறேன் நான், அது என்னுடைய அருள் என்று சொல்கிறான். லவ் அன்ஃபக்த மாஃபில் அருள் ஜமீயன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம். இந்த உலகத்திலே உள்ள எல்லா பொருளையும் நீங்கள் செலவழித்தாலும் இதயங்களுக்கிடையே உங்களால் இணைப்பை உண்டு பண்ண முடியாது. ஆக இந்த அன்பு என்பது இறைவனால் இயற்கையாக நம்முடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்டது. இது பல வசனங்கள் வருகிறது. கணவன் மனைவி உறவை பற்றி சொல்லுகிற போது, உங்களிலிருந்தே உங்கள் துணையை படைத்தான் என்று சொல்லிவிட்டு, வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் ரஹ்மா, அவன்தான் உங்களுக்கிடையே அன்பையும் கருணையும் ஏற்படுத்தினான், அதுவும் அவன்தான் செய்தான். சண்டை போட்டுக்கொண்ட மக்களுக்கிடையே இணக்கத்தை உண்டாக்கியவன் அவன்தான். இது குந்தும் அதா ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் நிஅமத்திஹி இஹ்வானா. நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள், இறைவன் உங்களுடைய உள்ளங்களை இணைத்தான், நீங்கள் சகோதரர்களாக ஆக்கிவிட்டீர்கள். ஆக அன்றைக்கு மக்காவிலே மதீனாவிலே பல சமூகங்கள் மோதிக்கொண்டிருந்தன. அந்த சமூகங்களை இஸ்லாம் என்ற அன்பின் மூலமாக அவர்களை இணைத்து காட்டியதும் இறைவன் தான். ஆக அன்பு தான் மனிதனை இணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இன்றைக்கி அன்பு அல்லாஹ் கொடுத்தான்னா பல பேர் அன்பு இல்லாமல் நடந்து கொள்கிறார்களே, முரட்டுத்தனமாக நடந்து கொள்கிறார்களே, கருணை இல்லாமல் நடந்து கொள்கிறார்களே, பிறருடைய உரிமைகளை பறிக்கிறார்களே என்றால் அவன் தன்னிடத்தில் இந்த இயற்கையை அவன் மாய்த்து கொண்டான். எப்படி நல்ல பண்புகளை அவன் தனக்குத்தானே மாய்த்து கொள்கிறானோ அதுபோல் இந்த அன்பு என்று இறைவனால் இயற்கையாக அருளப்பட்ட இந்த பண்பையும் அவன் மாய்த்து கொண்டான். அதனுடைய காரணமாக அன்பு அவனுடைய உள்ளத்தை விட்டு போய்விட்டது. ஆகவே இப்படியெல்லாம் பல்வேறு வகையான அருட்கொடைகளை இறைவன் நமக்கு செய்திருக்கிறான். மறதியும் ஒரு அருட்கொடை தான், நினைவாற்றலும் ஒரு அருட்கொடை தான். எல்லாவற்றையும் ஞாபகத்திலே வைத்து கொண்டிருந்தால் உலகத்தில் நம்மால் வாழ முடியுமா? ஆகவே மறதி கூட சில சமயத்தில் அருட்கொடை தான். வலியும் கூட ஒரு அருட்கொடை தான். வலி இருக்கின்ற காரணத்தினால்தான் நோயை அறிய முடிகிறது, நோயை அறிந்து வைத்தியம் பார்க்க முடிகிறது. ஆகவே அதுவும் கூட ஒரு அருட்கொடை தான். செல்வமும் ஒரு அருட்கொடை தான், சோதனையும் ஒரு அருட்கொடை தான். செல்வம் அருட்கொடை என்பதை நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. சோதனை எப்படி அருட்கொடையாகும்? சோதனையின் போதுதான், நெருக்கடி வருகிற போதுதான் நம்மை நாமே சுய சோதனை செய்கிறோம். ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு, என்ன பாவம் செஞ்சோம், யாருக்கு என்ன அநியாயம் பண்ணோம், எங்கே தவறு செய்தோம், எங்கே கோட்டை விட்டோம் என்பதெல்லாம் எப்போது உணர்கிறான்? நெருக்கடி வரும்போது தான் சொல்கிறான். ஆகவே மனிதனுக்கு தோல்விதான் மிகப்பெரிய ஆசான் என்று சொல்வார்கள். தோல்விதான் மனிதனுக்கு மிகப்பெரிய ஆசான், வெற்றி அல்ல, தோல்விதான் ஆசான். ஆகவே அது உங்களுக்கு ஒரு அருட்கொடை. நெருக்கடி வருகிற போது தான் உண்மையான நண்பன் யார், எதிரி யார் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அது வரைக்கும் நல்லா தான் பழகிட்டு இருப்பாங்க. நெருக்கடி வருகிற போது யாரெல்லாம் ஒன்றா நிற்கிறான், எவனெல்லாம் ஓடி போயிட்டாங்கிறது அப்போ தான் தெரியும். ஆகவே அதுவும் கூட ஒரு அருட்கொடை தான் என்று இறைவன் சொல்கிறான். இப்படி இறைவன் பல அருட்கொடைகளை பட்டியல் போட்டிருக்கிறான். மனிதனாக பிறந்தது அருட்கொடை,
இறைவன் உங்களுக்கு ஆற்றல்களை வழங்கியது அருட்கொடை, நேர்வழி காட்டியது அருட்கொடை, இறை தூதர்களை வழங்கியது அருட்கொடை, பூமி, நிலம், கால்நடைகள், சூரியன், சந்திரன் ஜோடிகளை தந்தது ஒரு அருட்கொடை, துன்பங்களை நீக்கியது ஒரு அருட்கொடை, பாவங்களை மன்னித்தது ஒரு அருட்கொடை, அன்பை விதைத்தது அருட்கொடை. ஆகவே இப்படியாக பல்வேறு அருட்கொடைகளை இறைவன் பட்டியலில் போட்டிருக்கிறான். அவற்றிலே சிலவற்றை சொல்லுகிறோம். சூரா 55 அர் ரஹ்மானிலே அல்லாஹ் தாலா பெரிய பட்டியலை போடுகிறான். 31 தடவை சொல்கிறான். ஒவ்வொரு அருட்கொடையாக சொல்லி காட்டிவிட்டு ஒபிஐ ஆலாய் ரப்பிக்கும் மாத்து கத்திபான், இறைவனுடைய எந்த அருட்கொடையை நீங்கள் பொய்யாக்குவீர்கள் என்று இறைவன் கேட்கின்றான். ஆக ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. இன்றைக்கு அதனை படித்து நீங்கள் பாருங்கள். ஆகவே இதுவரை நாம் பேசியது இறைவன் நமக்கு தந்த அருட்கொடைகளை பற்றி நாம் பேசியிருக்கோம் இன்றைய உரையில். இனி பேச வேண்டியிருக்கிறது, மனிதன் ஏன் நன்றி கொள்கிறான்? அந்த கேள்வி விடையளிக்க வேண்டும். நன்றி செலுத்துவது எப்படி? இந்த கேள்விக்கு விடையளிக்க வேண்டும். மூன்றாவதாக மனிதனுக்கு மனிதன் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்ற கேள்விக்கான விடைகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையிலே பார்ப்போம். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.